ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின்ஸோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. இந்த வீடியோக்கான கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் கேட்டு பண்ணாதீங்கடா. இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் வந்து நான் ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்பேன். இதில் என்ன சீன் பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் ஹாப்பியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒன்று சடன் மேரேஜ் கேட்டு வரும், இல்லை நெக்ஸ்ட் பார்ட். இது தவிர வேறு கமெண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணுறது எதுவுமே கிடைச்சதே இல்லை. இந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு 2-3 பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு யூனிக்காக அவங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அதே மாதிரி எல்லாரோட கமெண்ட்டையும் நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்கு பிடிக்கும், நான் பண்ணுறேன்க்கா, ஓகே இவ்வளோலாம் சொல்லியிருக்கீங்களா, ஓகே நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சடன் மேரேஜ் இன்றைக்கி வந்திருக்கும், இந்த வீடியோக்கு முன்னாடியே சடன் மேரேஜ் வந்திருக்கும். சடன் மேரேஜ்லேயும் போய் உங்களுக்கு அதில் என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட் கேட்காதீங்க. இதில் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன், ரியலி சாரி. ஓகே வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்களும் ரியாவும் சேர்ந்து சும்மா குக் பண்ணிட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு, அம்மா என்னடி எப்படி சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க, எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும். ரியா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அவள் எப்போவுமே எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும், எங்கேயாச்சும் வெளியே போகணும். இதை கேட்டு கேட்டு நீங்கள் சலிச்சு போயிட்டீங்க. உன்னை ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் சேர்த்துடணும். நீங்கள் அப்படியே ரியாவை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. அவள் இன்னும் அப்படி சொல்லிட்டு வந்து ஓடுறானிங்க. ரியா நில் அப்படி சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டிங்க. அம்மா ஸ்கூல்லாம் வேணாம்மா, ரியாப்பா இப்படியே இருப்பியா, இப்படியே உன் கூட அப்போ எல்லாம் கூட ஜாலியாக விளாண்டுட்டு அவங்களெல்லாம் அடித்து உதச்சி ஃபன் பண்ணி ஜாலியாக இருப்பேன். நீங்கள் ரியாவை பார்த்துட்டு சப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன குக் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க ஜின் தான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறீங்க. என்னோட டையை காணோம் சப்பா அப்படின்ட்டு இது வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நான் வேணா இதை மெயின்டைன் பண்ணுறேனே, ப்ளீஸ் அதை தேடிக்கூட. சரி இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஜின்னோட டையை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஜின்கிட்ட கொடுக்குறீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க, ஷுகா தான். என்னோடய ஷூவை காணோமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே ஷாக்கு தான். அதுக்கப்புறம் அவனோட ஷூவெல்லாம் தேடி எடுத்து கொடுத்துட்டீங்க. வயன் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி கூட. நீங்கள் விய பார்க்குறீங்க, அயன் கூட உனக்கு பண்ண தெரியல, மண்டையெல்லாம் அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது, ஒழுங்காக காயவும் வைக்கல, ஈரமாக இருக்குது. அதை காய வைக்காமல் உட்காந்து அயன் பண்ண தெரில. அதை அவன் அயன் பண்ணாலும் நீட்டாகவே மாறல. நீங்கள் இரு வரேன் அப்படி சொல்லிட்டு அயன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. சார் அப்படின்னு உங்களையே பார்த்துட்டுருக்காரு. தலையே துவட்டுடா, காய்ச்ச வந்துட போகுது, அதான் அப்படி சொல்லிட்டு மண்டே செய்டா. நீங்கள் இரு அப்படி சொல்லிட்டு நீங்களே டவல் எடுத்துகிட்டு வந்து தலையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கீங்க. ரியா வந்துட்டா. அம்மா அங்கே வா, அப்பா மட்டும் தனியாக சமைக்கிறார் அப்படி சொல்லிட்டு வீக்கு ஒரு அடி. என்ன ஏண்டி அடிக்கிற, உனக்கு ஒரு தலையை கூட துவட்ட தெரியாதா, எதுக்கு எடுத்தாலும் ஒயன் வெளுக்க போகிற உங்கள் 7 பெரிய அப்படி சொல்லிட்டு அவள் க்யூட்டாக மிரட்டிகிட்டு இருக்கா. எல்லாருமே உங்களை தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க என்ன வேணாலும். நீங்கள் ரியா மிரட்டுறதை பார்த்து சிரிக்கிறீங்க. என்ன எங்கள் பொண்டாட்டி நான் கூப்பிட்றேன், உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு ஜெயகப் வந்து சண்டைக்கு போகிறான். ரியா கோவருது. என்ன அப்படி சொல்லிட்டு அவள் திருப்பி டா போட்டு சண்டைக்கு போகிறான். ரியா டா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, அப்புறம் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஒன்றையவே வேலை வாங்கிட்டு இதுக்கு தான் இருக்கானுங்களோ தெரியல, அறிவு கெட்டவனுங்க அப்படி சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு போய் உட்காரா. அப்படியே ஜேக்கி பார்த்துட்டு இது யாரோட மினி வெர்ஷன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்சு 7 பேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு உருவம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பி பார்த்துட்டு இது ஷுகாவோட உருவம். எல்லோரும் ஷுகாவை பார்க்குறாங்க. ஷுகா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பொண்ணைய மாதிரியே இருக்காடா, பண்ணுறதெல்லாம் அறாத்து தானோ, பட் எங்களையே மிரட்டுறா. அவள் ஒன்றை மாதிரி தான் அப்படின்னு ஷுகா பார்த்துட்டு அவள் பண்ணுற சேட்டையெல்லாம் ஜேகே மாதிரி இருக்கும். ஜேகே ஒன்று நானா, ஆனால் அவள் படிக்கிறாளே நல்லா அப்படிங்கும்போது எங்கே படிக்கிறா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். அது வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் ஜிமின்னு சொல்லுவோம் அப்படின்னு எல்லோரும் ஜிமினை பார்க்குறாங்க. என்னடா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவளை ஸ்கூல் சேர்த்துறேன்னு சொல்லி பாய்ஸ் சொல்லிட்டாங்க, பட் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுருக்காங்க. அது செம்ம சட்டை, எல்லா வேலையும் செய்யும், பட் செம்மையாக டென்ஷன் ஆவா. அவளை மாதிரி யாராலுமே டென்ஷன் ஆக முடியாது. அவ்வளோ டென்ஷன் ஆகி ஹைப்பர் ஆகி கத்துவா, அடிப்பா, எல்லா செட்டையும் செய்வா. நீங்கள் வந்து சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றீங்க. எல்லோரும் உட்காடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டுருக்கீங்க. பட் ஜேகே ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஜேகே என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்றான். பட் அவனால் சாப்பிடவே முடியல.
எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அவன் கையை கழுவிட்டான். நீங்கள் ஜேகேப்பா என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறீங்க. ரியா அம்மா எனக்கு ஊட்டி விட அப்படின்னு இரு அம்மா தான் அப்பாட்ட பேசுகிறாங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து ஊட்டி வரான். உனக்கு என்ன அப்படி சொல்லி ஜிமின் ஒரு அடி உனக்கு வெளுக்க போகிற ரியா அப்படின்னு அட்ரா அட்ரா பார்ப்போம் அடிக்க மாட்டேங்கிற தைரியத்தில் இது எப்படிலாம் சண்டைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஓட்டி விட்டுட்டு இருக்கா. அவன் வந்து சண்டைக்கு தான் போயிட்டுருக்கா. ஜிமின் உடனே ரியா வாயம் முடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஓட்டுறான். ஆரம் மிரட்டினா பட் ரியா பயப்படுவா. ரியா என்ன பேசுகிற சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படியே சைலண்ட்டாக ஜேகே நின்றுட்டுருக்கான். என்னாச்சுப்பா அப்படின்னே பல்லு வலிக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எந்த பல்லு அப்படின்றீங்க அவன் காட்டி உங்களுக்கு பல்லெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான். இப்படி வா சரி ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் வரல. நீனா குழந்தையா ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பார்ப்போம். நான் வரமாட்டேன். ஊசிலாம் குத்துவாங்க. ஊசிலாம் குத்த மாட்டாங்க ஜேகே போகலாம். நான் வரல நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்பி வெளியே வந்துட்டா. நீங்கள் ஜேகே ஹாஸ்பிட்டல் போகலாம் எல்லோரும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. அவனுக்கு பல்ல வலிக்குதான் ஹாஸ்பிட்டல் போகலான்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். எல்லாரும் ஜேகே பார்த்துட்டு அவள் கூட போடா என்ன ரியா மட்டும் சிரிக்கிறா. ஜேகே ரியாவை பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். நீ என்ன குழந்தையா பயப்படுற ரியா சொன்னதை கிட்ட ஜேகே பார்த்துட்டு எனக்கு பயம்லாம் இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போகல நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வெளியே ஓடிட்டானுங்க. எல்லாரும் ஒரே காரில் தானே போகிறோம் நில்றா ஹாஸ்பிட்டல் போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி போய் காலையில் ஏறி உட்காந்துட்டான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் பாய்ஸை பார்க்குறீங்க எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் வந்து ரியா பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ச்சிங்க. அவள் என்ன பண்ணணும் நம்ம டிஷ் வாஷ் பண்ணணும் துணி துவைக்கணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் ஏன்னா இந்த 7 ஒரு வேலையை செய்யாது. நீ அவளை பார்த்து சிரிச்சிட்டு அப்போல்லாம் செஞ்சாங்க இப்போ தான் செய்ய மாட்டேங்கிறாங்க வா அப்படி சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அப்பப்போ வந்து உங்க கூட விளாடுவா அப்புறம் போய் உட்காந்து அப்பா டிவி பாப்பா அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் ஆஃப்டர்நூன் போல் சமைச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. பட் ஜேகே ஃபேஸ் பார்த்தா லைட்டாக வீங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது ஜேகே ஃபேஸ் வீங்கிருச்சு. ஒழுங்காவா ஹாஸ்பிட்டல் போனோம் நான் வரல நல்லா தான் இருக்கேன் ஷோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அதனால சாப்பிடவே முடியல. நீங்கள் அவனுக்காக வந்துட்டு கொஞ்சம் மசிச்சு எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க பிடி தேங்க்யூன்னு சொல்லிட்டு க்யூட்டாக நீங்கள் மசிச்சு கொண்டு வந்தீங்களா அதை மட்டும் சாப்பிட்றான். அதையே ஒழுங்காக மெல்ல முடியல ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலான்டா அப்படி சொல்லிட்டா நீங்கள் சரி போய் தொலை அப்படி சொல்லி விட்டுட்டீங்க. அதே மாதிரி நைட்டும் ஜேகே சாப்பிட்றா அவனால சாப்பிடவே முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு நிற்கிறா. வாய்ஸ் வந்து டிவோர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜேகே ஏன் ஜேகே ஆள்றா வலிக்குது வலிக்குதுடி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பாய்ஸுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போய் பரிமாறல. நீங்கள் ஜேகே கிட்டே தான் இருக்கீங்க. அவள் அழுதுட்டு குழந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே அழையிறான். ரியா வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. இப்போ வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் ஜேகே ரியா தான் இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஹக் பண்ணிட்டே நிற்கிறா. ரியா வந்து ஜேகே ஒரு அடி என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறா. எனக்கு குழந்தையா அழுதுட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. வாடா அவள் உங்கள் அம்மாவை கட்டி போடுறா அப்படி சொல்லிட்டு வந்து ஜேகே பிடிச்சி இழுக்கிறா. ஜேகே வரமாட்டேங்க. நான் வயன் கூட தான் இருப்பேன். ஐயோ அம்மா இவன் என்ன இப்படி பண்ணுறான். நீங்கள் அவளை பார்த்து அப்பா சொல் சரி இந்த அப்பா ஏன் இப்படி பண்ணுது சரி விடுடி ஜேகே குழந்தை தானே குழந்தையா நான் தான் குழந்தை ஆனால் அவன் ஸ்டில் தான் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கான் போய் எல்லாம் போய் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு ஜேகேவா கிளம்பு அப்படின்னு ஜேகேவா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான். பட் ரியா வந்து ஜேகே போட்டு கலாய்ச்சி எடுக்கிறா. ஜேகே அப்படியே மூஞ்சி பூனிச்சிருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு அவன் உனக்கு எப்படி கலாய்க்கிறா கொஞ்சமாச்சு திருப்பி பேசுகிறா. அவனுக்கு பேச முடியல சரி இப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் போதுமே சாருக்கு செம்ம பயம். உங்கள் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கானுங்க. இதுக்கு இவ்வளோ பயப்படுற ரியா வந்துட்டு அப்பா நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஆனால் என்னமோ போயிடலாமா மெடிக்கல் டேப்லெட் சிக்கி வெளுத்துருவேன் அமைதியாக உட்கார் அப்படிங்கிறீங்க. அவங்க அப்படியே அழகாக பார்த்துட்டே இருக்கான் க்யூட்டாக. பட் ரியாவுக்கு சிரிப்பாக வருது. அவள் ஆப்போசிட்டில் குழந்தைங்கள பார்க்குறான். அந்த குழந்தைங்க மட்டும்தான் பயந்து அவங்க அம்மாவை கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம். அவள் சிரிச்சிட்டேன்னு பார்த்துட்டு இருக்கா. ஜேகே ரியா பார்த்துட்டு இப்போ நீ ஏன் இப்படியே சிரிக்கிற நீ பயப்படுறிய அதே எனக்கு சிரிப்பாக வருது இன்னும் குழந்தையா இவ்வளோ பெருசுக்கு இருக்கையில் ஜேகே டக்குன்னு உங்களை பார்க்குறான். ரியா அப்படின்றீங்க. ஆமாம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கான் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து சிரிக்கிறான். நீங்கள் ஐயோ அவனு ரொம்ப ஓட்டுறா சிரிக்காத சிரிக்கலை நீ கொஞ்சம் மூஞ்ச நார்மலாக தான் வைய நீ எப்படி பண்ணுற பாரு நீ எப்படி கலாக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அவங்க நெக்கில் ஃபேஸ் வச்சுட்டான். ஜேகே எல்லோரும் நம்மள தான் பார்க்குறாங்க ஃபேஸ் எடு சரி இப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கான். பட் ரியா உங்களை கலாய்ச்சி எடுத்து சிரிச்சு எடுக்கிறான். ரியா சிரிக்க நீங்களும் சிரிக்கிறா. பட் ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா என்னையை கலாய்க்கிறீங்க அப்படி இருக்கான் அவனுக்கு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே கூட்டு போயிட்டீங்க. அவன் போய் உட்காந்து உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்கான். சரி இவங்க தான் பேஷண்டா ஆமாம் ஓகே டாக்டர் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே வாங்கிக்கிட்ட வந்து அந்த லைட்டாக அந்த வச்சு பார்ப்பாங்கல்ல அந்த எக்யூப்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. பட் ஜேகே பயந்து உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறான்.
ஒன்றும் இல்லைடா அப்படின்றீங்க. அவங்க பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சின்னதாக இந்த கேவிட்டிஸ் தான், இருங்க நம்ம இதுக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்லாம் எடுத்து எல்லாம் வாய்க்குள்ள கொண்டு போகிறாங்க. ஜேகே பயந்துரும், கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு ஜேகே பார்க்குறீங்க. அவனுக்கு பட் வலிக்கலாம், ஆனாலும் க்யூட்டாக ஃபேஸை வச்சு உங்களை பார்த்து திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்கானுங்க. சிரிச்சிட்டே ஜேகே வெளியே கூப்பிட்டு வந்தீங்க. அப்புறம் டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறீங்க, ஆஃப்டர்நூன் கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பாடு கொண்டு போகல, இவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கோம், சரி சாப்பாடு கொண்டு போகல, யாராவது சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. வந்து பார்த்தா 6 பேர் வீட்டில் இருக்காங்க. என்ன இங்கே வந்துட்டீங்க சாப்பாடு? நீங்கள் வந்து சுகர் சொல்கிறத கிட்ட சிரிக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு எங்கே போனீங்க, எனக்கு செம்ம பசி தெரியுமா அப்படின்னு. நான் தான் சொன்னேன்னே ஜேகேவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு. அப்போ நீ சமைக்கலையா? நீங்கள் வந்து ஆரம்பம் பார்த்துட்டு ஊஹுன்னு மாட்டியா, ஐயோ பசிக்குது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சாயிறாங்க. நீங்கள் இருங்க நான் போய் சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ரியா வந்து உங்களை பிடிச்சிட்டு, நாங்களும் தான் அங்கே போயிட்டு வந்தோம், எங்களுக்கும் டயர்டாக இருக்குது, அம்மா நீ வா உட்காரு, அப்பா நீ வா அப்படி சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உங்களையும் உட்கார வச்சுட்டு, எங்களுக்கும் டயர்டாக இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் போய் சமைங்க, இல்லை பட்னியாக கிடைங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துருக்காங்க. ரியா உனக்கு பசிக்கலையா அப்படி சொல்லிட்டு வந்து க்யூட்டாக உட்காந்துருக்கா. ஆரம்பம் பார்த்துட்டு இது பட்னியாக கிடங்களா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான் அந்த பிள்ளை. ஆமாம் அப்படிங்கிறது ஆரம்பம் பார்த்துட்டு, லொல்லுதான்ல உனக்கு லொல்லுதான், என்னப்பா என்ன லொல்லுதான், போங்க நீங்கள் போய் சமைங்க, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் டயர்டாக இருக்காதான், எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டே இருக்கணும், எங்கள் அம்மா என்ன வேலைக்காரியா? டக்குன்னு 7 பேர் நிமிஷம் ஒரேவா சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அம்மா காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணணுமா, திருப்பி டிஷ் வாஷ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் துணி துவைக்கணும், துணி காய போடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி எல்லாருக்கும் மதியம் சமைக்கணும், திருப்பி கழுவணும், அப்பா எவ்வளோ வேலை அப்படி சொல்லிட்டு வந்து ரியாக்ஷன்லாம் கொடுக்குறா. அப்படியே எல்லோரும் ரியாவே பார்த்துட்ருக்காங்க. உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் உண்மைதான், நம்ம நிறைய வேலை செய்யணும், மம்மிக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டீங்க. ஜின் ஒன்று சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறான். பாய்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் ரியா பார்த்துட்டு என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல, பட் எல்லோரும் வேலை பார்க்குறாங்களே, ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ க்யூட்டாக ஹஸ்கிலே பேசிகிட்டு இருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரியா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. ரியா பார்த்துட்டு அம்மா என்னடி நான் ஸ்கூல் போட்டான், நீங்கள் வந்து ரியாவை ஹாப்பியாக பார்க்குறீங்க. அப்பாடி இப்போயாச்சும் அவளுக்கு ஸ்கூல் போட்டான்னு கேட்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு, எனக்கு ஸ்கூல் போகணுன்னு ஆசையாக இருக்குது, இன்றைக்கி நான் அம்மா அப்பா எல்லாம் ஒரு இடத்துல காரில் கிராஸ் பண்ணி வந்தோம்ல, ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியா பார்க்குறீங்க. எல்லோரும் ரியா என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கேட்டுட்ருக்காங்க. அங்கே எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஓடி வந்து அவங்க அம்மா அப்பாவை ஹக் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே கிளம்புனாங்க. நான் பார்த்தேன். அப்போ வந்து நானும் ஸ்கூல் போனேன், அப்படி தானே இருக்கும், அப்போ ஜாலியாக இருக்கும்ல மாடு சொல்லி கேட்கலாம். நீங்கள் இதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டா ஆரம்பண்ணே, சரி நான் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடவா, போடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆரம்பத்துக்கப்புறம் எது பெஸ்ட்டான ஸ்கூல் எங்கே அட்மிஷன் போடலாம் அப்படிலாம் பார்த்துட்ருக்கான். பாய்ஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தூங்கணும் போல் இருக்குது. நீங்கள் போயிட்டு ரூமில் படுத்துட்டீங்க. அந்த ரூம்குள்ளே பார்த்தா ஜிமின் பொறுமையாக வரானுங்க. என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வரானுங்க. ஜிமினா ரியா வருவான். ரியாங்க வீக்கிட்ட இருக்கான். எல்லாம் தூங்க வச்சுருவான். ஜேக்கவும் சேர்ந்தாலே தூங்க வச்சுருவாங்க. ஆல்ரெடி ஜேக்கு டேப்லெட் போட்டனால அவன் தூங்க போகிறேன்ட்டுருவான். கண்டிப்பாக ரியா ஒதுக்கிப்போ அமுக்கி வச்சு தூங்க வச்சுருவான். எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்குது. நீங்கள் எப்படியே அவனை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஜிமின் வந்து உங்கள் கூட வந்துட்டு அப்படியே உங்க கூட படுத்துக்கிட்டானீங்க. என்ன பண்ணுறீங்க சார்? தெரியலையே அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. இது தெரியலையா அவனுக்கு? தெரியுது, ஆனால் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. எனக்கு நீ வேணும் அப்படியா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை கிஸ் பண்ணுறா. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் கிஸ் பண்ணிட்டு உங்கள் தலைக்கு மேலே வச்சு பிடிச்சிக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுற ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. பட் ஜிமின் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி உங்கள் ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எங்கிட்ட எரிஞ்சிட்டான். இப்போ வந்து உங்கள் பிரேசஸ் மேலே லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினா என்ன பண்ணுற? ஜிமின் எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறான். கரெக்டாக டோரை யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரும் டோர் நாக் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் போயிட்டு டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணி கெட்டி தான் பார்க்குறான். வெளியே பார்த்தா வீதான் நின்றுட்டுருக்கான். ஏன்னுங்க ஏன்டா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து இப்படி லைட்டாக முறைக்கிறான். ஒயன் எங்கடா? ரூம்குள்ளே தான். எனக்கு ஒயன் வேணும். நாங்கள் இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ணோம். நானும் இப்படி சொல்லிட்டு க்யூட்டாகவே கேட்குறான். 2 பேரோ நோ ஒத்துக்கவே மாட்டான். ஸோ நீ வெளியவே இல்லை அப்படி சொல்லி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜிமின் வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். பட் வந்து க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். நானும் சொல்லி தள்ளிகிட்டே இருக்கேன். நீங்கள் யார் ஜிமின்? தான் பாரு நானும் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நானும் அப்படின்றான். என்னது நான்? நீங்கள் அவனை பார்த்துட்டு நோ அப்படி சொல்கிறீங்க. அவன் ப்ளீஸ் 2 பேரும் சேர்ந்து நோ அப்படின்றீங்க. பட்டு ஜிமின் வந்து பார்க்குறான். வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு நானும் கேட்டுட்ருக்கோம். அவனுக்கு ஒரு நிமிஷம் மெல்ட் ஆயிடுச்சு.
என்னடா நான் கெஜ விட்றோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜிம்மி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டான். வேயும் உள்ளே வந்துட்டான். டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ரியா வந்தாலும் அவள் தான். ரியா தூங்கிட்டா. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சுகாவும் ஜேகேவும் வந்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்களா. ரியா வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு ஓடுனான். 2 பேரும் சேர்ந்து அவளை தூங்க வச்சிட்டாங்க. ஆரமும் ஜின்னும் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஜேகப் வந்துட்டு வீட்டில் இருக்க ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி சொல்லி நீங்கள் 2 பேரையும் பார்க்குறீங்க. 2 பேரும் கிட்ட வராங்க. நீங்கள் 2 பேரும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தர் நான் மட்டும்தான் எஸ், மற்றபடி 2 பேராக நோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். 2 பேரும் காதலே வாங்கலை. வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறா, நீங்கள் பேக் கிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் வேணாண்டா அப்படி சொல்கிறீங்க. வந்து அப்படியே உங்கள் லோவர் லிப்ஸை அப்படியே லைட் பைட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான். வலிக்குது, என்ன பண்ணுற? ஓகே சொல்லு. ஐயோ சரிடா அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் லிப்ஸே விடுறான். நீங்களும் கிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படியே ஜிமின் வந்து கீழே கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ வந்து ஜிமின் வந்து அங்கங்கே அப்படி லிக் பண்ணி உங்களை அவ்வளோ ப்ளஷர் பண்ணுறான். மேலே வந்து உங்களுக்கு செம்ம ப்ளஷர் கொடுத்துட்ருக்கான். அவன் கிஸ்லேயே உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷர் கொடுக்குறான். அட் சேம் டைம் உங்கள் செஸ்ட்டை போட்டு அவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. பொறுமையாக பண்ண வலிக்குது. அப்படியே வந்து பொறுமையாக உங்கள் செஸ் கிட்டே போயிட்டான். அதாவது ஜிமின் வந்து இப்போ ஃபுல்லாக கீழே இருக்கான். ஜிமின் வந்துட்டு கீழே பயங்கரமாக உங்களுக்கு ப்ளஷர் கொடுத்துட்ருக்கான். மேலே அதுக்கு மேலே ப்ளஷர் கொடுக்குறான். 2 பேரும் சேம் டைம் உங்களை போட்டு அப்படியே ப்ளஷர் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி மூன் பண்ணுறீங்க. அந்த மோர்னிங் சவுண்ட் வீடு ஃபுல்லாக கேட்குது. ஜேகப்க்கு நல்லா கேட்குது. அவன் ஐயோ என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு அப்பப்போ மார்னிங் சவுண்ட் 2 பேர் சவுண்ட் கேட்குது. 2 பேரான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக்கு. அவன் ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறான். நீங்கள் யாரும் நாக் பண்ணுறாங்க. நான் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் இப்போ ஜேகப் தான். நீங்கள் இது ஜேகப் வாய்ஸ் அப்படி இரு அப்படி சொல்லிட்டு வந்து என்டர் பண்ண வந்திருப்பான். இப்போ வந்து ஜிமின் வந்து மேலே போயிருப்பான். நீ போட அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவன் பேண்ட் எடுத்து போட்டு என்ன அங்கே அப்படி சொல்லி டோரை ஓப்பன் பண்ணுறான். கிண்டா பண்ணுறீங்க 2 பேர் சேர்ந்து கிண்டமும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். குட்டி பாப்பா வெயிட்டில் இருக்கா, ஸோ கொஞ்சம் சவுண்டெல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகப் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஜிமின் திரும்பி பேண்ட்டை கட்டிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்ன சொன்னான் ஜேகப்? குட்டி பாப்பா வீட்டில் இருக்கா, சவுண்டெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னான். பொண்ணுமாட கூட்டு பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிப்போம். நீங்கள் செம்மையாக மூன் பண்ணுறீங்க. பட் உங்கள் மார்னிங் சவுண்ட் வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டனால உங்களை வந்து பயங்கரமாக ஜிமின் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து பண்ணுறான். இப்போ வந்து வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து செம்ம ஹாட் அண்ட் வெயிட்டாக முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து திருப்பியும் டோர் நாக் ஆகுது. நீங்கள் எத்தனை தடவைடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வந்து டயர்டாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜேகப் தான். நீங்கள் 2 பேர் வெளியே போங்க, நான் அப்புறம் ஹயாங் டயர்டாக இருக்கு ஹயாங் அப்படி சொல்லிட்டு திரும்பி அந்த படுத்துக்கிட்டான். ஜேகப் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவன் ட்ரெஸ்லாம் கழட்டா. நீங்கள் ஜேகப் என்ன பண்ணுற? சவுண்ட் கேட்டுட்டு இவ்வளோ நேரம் நான் ரூமுக்குள்ளே வராமல் இருந்ததே அதிசயம் அப்படி சொல்லிட்டு ஜேகப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் அவ்வளோ மோன் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் மோன் பண்ணுற சவுண்ட் வெளியே கேட்டுக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து ஜிமினே தான் உங்களுக்கு திருப்பி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஜேகப் அவ்வளோ ப்ளஷர் பண்ணுறாங்க. ஜேகப் பொறுமையா, ஜேகப் வலிக்குது. ஓகே இப்படி சொல்லிட்டு ஜேகப் அப்படி பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் அவ்வளோ ஹாட் அண்ட் வெயிட்டாக ஒரு மேக்கப் முடிக்கிறீங்க. இப்போ 3 பேரும் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டாங்க. 4 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 7 மணி போல் தான் மற்ற 2 பேரும் முழிச்சிருப்பாங்களே. பாப்பா வந்து ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். அவனுங்க 2 பேத்துக்கு சவுண்ட்லாம் கேட்டிருக்கானுங்களுக்கு. அப்படியே தெரிஞ்சிச்சு சரி அப்படி சொல்லிட்டு யாரும் உங்களை எழுப்பலை. அதுக்கப்புறம் சுகாவும் ஜங்குக்கும் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பம் வந்திருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் ரியா வந்து கேட்டுகிட்டே இருக்கா. அம்மா எங்கே அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டே இருக்கா. பட் அவளை ஏதோ பேசி சமாளிச்சுட்டு இருக்காங்க. விளாண்டுட்டு வேறு இருக்காங்க. ஜேகப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர. அவள் ஜேகப் பார்த்தனே அப்பா அம்மா எங்கே அப்படி சொல்லிட்டு வேமா ஜேகப்கிட்ட போகிறா. ஜேகப் வந்து தூக்கிட்டு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னும்மா ப்ளீஸ்ப்பா அம்மா எழுப்பப்பா அப்படின்னு ஆரம் வந்து உள்ளே வந்து பார்க்குறான். ஆல்ரெடியே வந்து ஜிமின்னு முழிச்சிட்டாங்க. அவன் சிரிச்சிட்டே வந்து உங்களை எழுப்புறான். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஆல்ரெடி எனக்கு 3 பேர் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் பார்க்குறீங்க. இவனுங்களாம் வெளியே போயிருப்பான்ப்பா. நீங்கள் இன்னும் ஆரம்பம் மட்டும்தான் இருக்கீங்க. சரி நான் வேணால் ஃப்ரெஷ் பண்ணி வைக்கவா? ஓகே அப்படின்னே ஆரம் தான் உங்களை உள்ளே தூக்கிட்டு போயிட்டேன். உங்கள் பாடி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த சோப் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறான். அவன் ஹேண்ட் பட உங்களுக்கு என்ன டெம்ப்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஆரம்பம் பிடிச்சி நீங்களே கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆரம் கிஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி 3 பேர் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். பட் ஒன்று பார்க்கும்போது ஆரம் சிரிச்சிட்டே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறேன். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் பாத்ரூம்லேயே செம்மையாக பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மார்னிங் சவுண்ட் கேட்குது. ரியாவுக்கு கேட்குதா? அவள் என்னமோ சொல்ல வரா. பட் எல்லாம் சேர்ந்து ரியா வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஆரம்பம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ரியா வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ரியா அப்படின்னே அம்மா ஆடி சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க. ஆரம் மட்டும் உங்கள் ஹிப்பில் ஹேண்ட் போட்ட மாதிரி உங்களை பிடிச்சி அவனே தான் நடக்க வச்சு கூப்பிட்டு வந்திருப்பா. நீங்கள் ஆரம் பார்த்துட்டு சரி நீ போய் சாப்பிடுவோன்னே ஆரம் போகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ரியா கூட்டி விட்றீங்க. இப்போ நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துங்க. உங்களுக்கு வந்து சிகா ஊட்டுறானிங்க. அது சொல்லிட்டு சிகா பார்க்குறீங்க.
டயர்டாக இருப்பேன். ஆல்ரெடி 4 பேரும் தெரிஞ்சு போய் சாப்பிடுவேன். நீங்கள் சிரிச்சுட்டே வந்து சுகா சொன்னதை கேட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. ஜின் வந்துட்டு நான் இதை சாப்பிட்டு இது இன்னும் உனக்கு சத்து அப்படி சொல்கிறோம். ஜேக்கப்பா அதே மாதிரி ஒவ்வொன்றே எடுத்து கொடுக்குறாங்க. எல்லோரும் உங்களுக்கு மாற்றப்படி செஞ்சுட்ருக்காங்க. பட் ஜேக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குதுங்க. என்ன சின்ன பல்லு வலிக்குதா? என்னை மட்டும் விட்டுட்டேன் நீங்கள் நிமிஷம் என்ன பேசுகிற அப்படின்றீங்க. பாப்பா வந்தாங்க தானே கவ என்ன விட்டுட்டேன் என்னை மட்டும் உங்கள் அம்மா கழட்டி விட்டுருச்சு அப்படின்னே ஜின் வந்துட்டு என்னையும் தான் அப்படின்றான் ஆரம். என்னையும் தான் அப்படின்னு சுகானே அவங்க என்னையும் தான் அப்படின்றான் ஆரம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் ஆரம் பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்குறான். உடனேவா சவுண்ட் கேட்டுச்சு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆக்வர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க பாப்பா உடனே என்ன சவுண்டு இப்படி சொல்லி கேட்டுட்ருக்கா. எல்லோரும் சிரிச்சுட்டே வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஐயோ அமைதியாக இருங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பாப்பா வந்துட்டு திருப்பி கேட்குறா. அவங்களாம் சேர்ந்து பாப்பாவை சமாளிச்சுட்டு மேடம் நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூலு நாளைக்கே வா அப்படின்னு. அப்பா உடனே அட்மிஷன் போட்டு ஸோ நாளைக்கு ஸ்கூல் ரெடியாக இருங்க. ஓகே எடுத்துட்டு அவளை க்யூட்டாக சிரிக்கிறான். போய் அவளை தூங்க வச்சுட்ருக்கீங்க. பட் அவள் கதையாக பேசுகிறா. நீங்களும் கதை பேசிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்க. இவங்க 7 பேருமே அப்படியே தூங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு மிடில் ஆஃப் த நைட் இருக்கும். உங்களை யாரும் தூக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே தான். உங்களை அப்படியே அன்னைக்காக தூக்கிட்டான். சிக்கி என்ன பண்ணுற அப்படின்னு ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு டெரஸ் போயிட்டா. நீங்கள் ஏண்டா அப்படின்னாலே எனக்கு உங்க கூட இருக்கணும் போல் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணுறேன். நீங்கள் உங்களை ஹக் பண்ணிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க. வயன் அது சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. எனக்கு ஒரு குட்டி தம்பி வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அப்படி சைலண்ட்டாக பார்த்துட்டு இல்லை ஜேகே தம்பிலாம் வேணாம். ஏன் இல்லை அது நான் ரியாவுக்கு மட்டும் அம்மாவாக இருந்துக்கிறேனே. மற்றபடி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். எனக்கு ஓகே தான். பட் குழந்த வேணாம் ஜேகே. வயன் எனக்கு தம்பி வேணும் வயன். நான் கேட்டேன் அவ்வளோதான். அதை தாண்டி உனக்கு வந்து வேணுமா வேணாமா நான் கேட்கல. அது செட் ஆகாது அப்படி சொல்லி நீங்கள் வந்து இறங்கி போக போகிறீங்க. பட் ஜேகே வந்து ஹேண்டில் பிடிச்சிட்டு ஏன் செட் ஆகாதுன்னு சொல்கிறேன். உனக்கு மட்டும்தான் ஓகே. மற்ற எல்லாருக்கும் ஓகேவான்னு தெரியல. ஒருவேளை வயன் குழந்தை பிறந்தா ரியா விட்டுருவா அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் மனசில் தோணிட்டாலும் எனக்கு அது ரொம்ப சங்கட்டமாக எனக்கு கஷ்டமாக போயிடும். வேணாம் அப்படின்னே எல்லாருக்கும் கண்டிப்பாக குழந்தை வேணும்னு தோணுண்டே. நீ ஏன்டி இப்படி நினைக்கிற? இல்லை வேணாம் அப்படின்னாலே எங்களுக்கு உன்னை பற்றி தெரியும் வயன். இல்லை ஜிக்கே செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இறங்கி வந்துட்டீங்க. ஜிக்கு வந்தாங்க பின்னாடியே பேசிட்டு வரேன். சுகா அப்போ தான் எந்திரிச்சு வந்திருப்பான். என்னாச்சு அப்படின்னு ஐயா நான் குழந்தை கேட்குறேன் பட் இப்போ வேணான்னு சொல்கிறான். ஏன் வயன் அப்படி சொல்லிட்டு சுகா வந்து அவங்களை பார்க்குறான். நீங்கள் எல்லாம் அது அப்படி சொல்கிறீங்க. ஜெய்க்கு வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டான். சுகானே அப்போ நாங்கள் அப்படிலாம் நினைப்போன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? இல்லை சுகா அது அப்படின்றீங்க. 2 பேரும் உங்களை பார்த்தா லைட்டாக முறைக்கிறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு தோணுச்சு. எனக்கே ஒரு வேளை நான் அந்த பையனை பார்த்து ரியா விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறேன்னு தோணுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு அம்மா நேற்று ரூமில் ஒரு டேப்லெட் பார்த்தேன். என்ன டேப்லெட்? நீங்கள் இப்படியே ஜேகே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஈவன் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டேப்லெட் போட்டிருக்கீங்க. அது பாய்ஸ் யாருக்குமே தெரியாது. நீங்கள் அந்த சீக்கிரம் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜேகே கண்டுபிடிச்சிட்டான். என்ன டேப்லெட் அப்படி சொல்லிட்டு சுகாவும் கேட்குறான். 2 பேருக்கும் அந்த டேப்லெட் பற்றி தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஜேகே கரெக்டாக கோர்த்து விடவும் சுகா உங்களை அப்படி முறைக்கிறான். சுகா முறைக்கிறதுல உங்களுக்கு செம்ம பயம் வச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்குங்க. சுகா முறைச்சிட்டே ரூம்குள்ளே போயிருப்பான். ஜேக்கும் செம்டைம் கோச்சிட்டு போயிட்டான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் டே சோனி எபிசோட் போடுறேன். இதை பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்கடா. இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகச்சும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன் நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறது தெரியும். இல்லைனா சத்தியமாக உங்களுக்கு தெரியாது. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, ஐ லவ் யூ.